முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதை சொல்லிவிட்டு நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறேன். அந்த குழந்தைய தூக்கிட்டு போனதுலேருந்து. இந்த சண்டை ஆரம்பிச்சது தெரியுங்களா இவங்க வீட்டில். அதாவது நைட்டு இவங்க பெரியம்மா பொண்ணு வந்து என் பக்கத்தில், அந்த வேளச்சேரி பொம்பளை வந்து என் பக்கத்தில் உட்காந்துச்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. எனக்கு தெரியும் ஈஸ்வரி என்ன ஆயிருக்கும்னு. அந்த பொம்பளை தானே, எனக்கு தெரியும். அது வந்து அதுக்கிட்ட யாரும் வாழ முடியாது. அந்த மாதிரி டைலாக்லாம் விட்டுருச்சிங்களா. கண்டிப்பாக ஏதாவது பொண்ணு இருக்கும். அம்மாவுக்கு மீறின பொஞ்சின பொண்ணு இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிச்சா. நானும் எல்லாத்தையும் சொன்னேன்னா, எல்லாத்தையும்லாம் சொல்லலை, ஓரளவுக்கு தான் சொன்னேன். ஓகேங்களா. ஸோ மறுநாள் அதான் நைட்டு வந்து இதுங்க குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்துச்சுங்க அந்த ரூமில். கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப நேரங்க. நானே வந்து ஒரு 10:00 10:30 தான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். 12, 1, 2 கிட்டலாம் வரைக்கும் பேசிட்டு தான் இருக்குதுங்க அதுங்க. எக்ஸாக்ட் டைம் எனக்கு தெரில. ஆனால் மோர் தென் 12:30க்கும் பேச்சு சத்தம், இல்லை 1:30க்கும் பேச்சு சத்தம், இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்குதுங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த குளச்சி திருடி என்னென்னலாம் சொல்லியிருப்பா. ஏன் முன்னாடி அவங்க மாமா பொண்ணு எவ்வளோக்கு மோசமாக 4 ஹவர்ஸ்லாம் யாராவதில் கண்டினியூஸாக அவளை சுற்றி இருக்கவங்கள கிட்ட பிரெயின் வாஷ் பண்ண முடியுமாங்க. இந்த பொண்ணு பண்ணுச்சுங்க. அவங்க மாமா பொண்ணை டேமேஜ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது அவளை சுற்றி உட்காந்துட்ருக்காங்க இவங்க சொந்தக்காரங்க. எல்லார்கிட்டையும் அந்த பொண்ணு அப்படி பண்ணுச்சு, சின்ன வயசில் இப்படி பண்ணுச்சு, அப்போ இப்படி பண்ணுச்சு, இப்போ அப்படி பண்ணுச்சுன்னு 4 ஹவர்ஸுங்க வால் கிளாக்கில் டைம் பார்த்தா. எவ்வளோ வெஞ்சன்ஸு. ஆனால் அந்த பொண்ணு, அவங்க மாமா பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரியாதையாக பேசுங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணி பேசுங்க, ஏதாவது பாராட்டி பேசுங்க. இதெல்லாம் வந்து பயங்கர கடுப்பாக, பக்கத்தில் செங்கல் எந்தாந்த மண்டையை வச்சிடணும், அது மாதிரி இருக்கும் அவங்க கோவம். அப்போ ஆக்சுவலாக அந்த சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரூமில் உட்காந்து அழுதேன்னா, பால் கொடுத்துக்கிட்டே, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே அழுதுட்டு இருந்தேன்னா, சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சேனுங்கள. சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே பேக் சைடில் இதுங்களோட ஒர்க் ஏரியான்னு சொல்லிட்டு அதாவது அம்மா அந்த இவங்களோட சித்தி வீட்டுக்கு போகிற வழி பாதை, இதுங்களோட ஒர்க் ஏரியாவிலேருந்து அந்த பேக் சைடு, அங்கே நான் நின்றுட்டுருந்தேன். அப்போ நான் நின்றுட்டு இருக்கும் போது இவங்க பெரியம்மா ஒருத்தங்க, இந்த வேளச்சேரி பொம்பளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேளச்சேரி பொம்பளையோட அம்மா வந்து என்கிட்ட நிற்கிறாங்கங்க. என்ன ஈஸ்வரி எவ்வளோ வேலை செஞ்சுட்ட நீ அப்படி இப்படின்னு சும்மா சாதாரணமாக தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த வேளச்சேரி பொம்பளை நைட்டு இதுவாக வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பேசிக்கிட்டு, அவகிட்ட என்ன பேச்சு, உள்ளே வாங்க அப்படின்னா எப்படி இருக்குங்க யோசிச்சு பாருங்க. நீ என் பிள்ளைக்கியோட விஷயத்துக்காக நீ வந்திருக்கிற, நான் ஆக்கி போட்டதை தான் நக்கிட்டு போகிறேன். உனக்கு இந்த வாய் வேணுமா? உனக்கு இந்த வாய் வேணுமா? அவகிட்ட என்ன பேச்சு, உள்ளே வாங்கன்னு. அப்போது நைட்டு என்கிட்ட பேசின பேச்சும், நைட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து கதையாக பேசிட்டு தூங்கி எழுந்திரிச்ச நீங்கள், காலையில் வந்து அவங்க அம்மா கிட்ட யதார்த்தமாக ஏதோ பேசிகிட்டு இருக்கிறோம், அவகிட்ட என்ன பேச்சுன்னும் போது அந்த வார்த்தையை கேட்கும் போது யாராக இருந்தாலும் கோபம் வருமா வராதா? அப்போ அந்த குள்ளச்சி திருடி எந்த அளவுக்கு ஏற்றி விட்டுருப்பா இவள் வாயிலேருந்து இது மாதிரி ஒரு வார்த்தை வரத்துக்கு. அதுதான் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி, எப்பவுமே யார் ஒரு என்ன விஷயம் சொன்னாலுமே 2 பக்கம் உட்கார வச்சு கேளுங்க. அப்போது இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி செயல் மட்டுமே, இப்போ யாராக இருக்கட்டும் 2 பேரையும் கூப்பிட்டு வைப்பா, அவங்க முன்னாடி சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு உலகம் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் ஒரு பொய் பித்தலாட்டம் இருக்காதுங்க. இது மாதிரி ஜென்மத்துங்களெல்லாம் நம்ம வந்து மேய விட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். எவன்கிட்ட வேணால் என்ன வேணால் சொல்லு, அவன் ரியாக்ட் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு கதையே இருக்காது. இந்த பொம்பளையால் தாங்க, இந்த பொண்ணு இப்படி சொன்னதுனால மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நேற்று நைட்டு இதுவாக வந்துச்சு, அந்த பொம்பளையை பற்றி எனக்கு தெரியும், அந்த பொம்பளைலாம் வாழ விடாது, நீ சொல்லி ஈஸ்வரி, நான் என்கிட்ட சொன்ன யார்கிட்டையும் போகாது, எல்லா விஷயத்தையும் கறந்துக்கிட்டு நைட்டு போய் தூங்க போயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சி குளித்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அவகிட்ட என்ன பேச்சுன்னு கேட்குது. அப்போ என்ன கொழுப்பு பிடிச்சவளாக இருப்பா இவ. அவளுக்கு இன்றைக்கி வரைக்கும் குழந்தை இல்லைங்க. இந்த வயசு வரைக்குமே அவளுக்கு குழந்தை இல்லை. ஏன்னா அது மனசு அழுக்கு பிடிச்ச மனசு. குப்பைக்காரின்னா குப்பைக்காரி. இப்போ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க அந்த பொம்பளை, காரைக்குடி ஆள், ஓகேங்களா.
அந்த ஆளுக்கு கூட குழந்தைத்தன்மை இருக்கும். ஆனால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால இதோட கெட்ட எண்ணங்கள், இதோட அந்த கர்மா இதெல்லாம் சேர்ந்து அந்த ஆளுக்கு இன்றைக்கு வரையும் அந்த ஆள் வந்து ஒரு குழந்தை குட்டி கூட இல்லாத ஒரு தருதலையாக தான் நிற்கிறான். அந்த அந்த குடுப்பனையே இல்லைங்க அந்த ஆளுக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பொம்பளை பெரிய பொம்பளை, அந்த ஆள் சின்ன பையன். வயசை கூட ஏமாற்றி தான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு. இன்னும் காரைக்குடியில் அவங்க வீட்டுக்கு இவ்வளோ வருஷமாக குப்பை கொட்டிகிட்டு இருக்க அந்த ஆள் கூட இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. ஜஸ்ட்டு அந்த ஆளை வந்துட்டு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டிக்காக வச்சுருக்கு. அம்மா அப்பா வந்து இப்போ அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மாவோட காலமும் முடிஞ்சிச்சுன்னா இது அனாதையாக நிற்கும்ல. யாராவது ஒரு சேஃப்டி செக்யூரிட்டிக்கு வேணும்ல. ஆக்சுவலாக இந்த பொம்பளை வந்து இங்கே சென்னையில் இந்த லேப் டெக்னீஷியனுக்கு வரும்போது ஒரு ஆள் கூட லிவிங் டுகெதராகவே இருந்துச்சு. அந்த ஆள் வந்து கல்யாணம் குழந்தை எல்லாமே இருக்குது பெங்களூரில். அப்படி இருந்துமே இந்த ஆள் வந்து எல்லாத்தையும் மறைச்சி இது கூட வந்து லிவிங் டுகெதரு லவ்வு கிவ்னு சுற்றிக்கிட்டு இதோட சம்பளத்தெல்லாம் நல்லா ஜல்சா பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. இதுவும் வந்துட்டு எல்லா வேலைகளும் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட நான் கல்யாணம் பண்ண பாருங்கள் ஒரு தருதலை, அவங்க அம்மாவோட கேரக்டரே தான். அது வந்துட்டு நிறைய தடவை அந்த அபார்ட் வேறு பண்ணிகிட்ருக்குது. ஸோ அந்த அபார்ட்லாம் வந்துட்டு 2 தடவை கிட்ட பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் வந்துட்டு அதுக்கு குழந்த வந்து சுத்தமாக இல்லை. அந்த சக்தி இழந்துருச்சு. அந்த கருவோட அந்த சக்தி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இதுவாகிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, அந்த ஆள் ஏமாற்றிட்டு போயிட்டான், அவ்வளோதான். இந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஆள் கல்யாணம் ஆனது கூட தெரியாது. அவ்வளோ வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 இயர்ஸ் கிட்டேயா எவ்வளோ வருஷம் காண்டாக்டில் இருந்திருக்காங்க. இந்த மேடம் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அதை வந்து அபார்ட்டும் வேறு பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் பண்ண அந்த கர்ப்பப்பை வீக்கம் ஆகுது. இது மேலே குறைய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு காரைக்குடியிலேருந்து ஒரு கும்பல் வருது. அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த 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 இவன் கல்யாணம் பண்ணியிருக்குல அந்த ஆளோட அம்மாவுக்கு வந்து கேன்சரு அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அங்கே இந்த ஆளை பார்த்து பேசி கீசி பழகி உடனே பிடிக்க போய் எல்லாத்தையும் கல்யாணமும் பண்ணிக்கிடுச்சு. ஆனால் இந்த கதையெல்லாம் எதுவுமே அந்த ஆளுக்கு தெரியாது, இது மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ கல்யாணம் பண்ணதுலேருந்து அந்த ஆள் என்ன பண்ணுறான், குழந்தைக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் குழந்த நிற்கலை. ஆனால் அதுக்கான காரணம் இதுதான். அது வந்து அந்த ஆளுக்கிட்ட தெரியவே தெரியாது. இந்த ஆளுங்களோட வீட்டுங்களுக்கும் இன்றைக்கி வரையும் தெரியாது. கடைசியில் என்ன சொல்லிடுச்சுன்னா, என்கிட்ட நான் வந்து அண்ணனூர்னு ஒரு இடத்துல இருந்தாங்க. அண்ணனூர்னு ஒரு இடத்துல இருந்தப்போ இந்த பொம்பளை என் வீட்டுக்கு வந்துச்சு. வந்து ஒரு 2-3 நாள் தங்குச்சிங்க, 2 நாள் தங்குச்சிங்க. அப்போ என்ன சொல்லிச்சு, நான் சொன்னேன் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்ல, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்ல அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன் அந்த பொம்பளைக்கு. அதுக்கு அந்த பொம்பளை என்ன சொல்லிச்சுன்னா, அது பேரே வந்து நான் வந்து சாரப்பாம்புன்னு தான் வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு கேவலமான இந்த ஆளோட நான் கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஆளுக்கு ஒரு எச்ச புத்தி இருக்குது. அங்கே சொல்கிறத வந்து மச்சி சொல்லாத மச்சி அவன் இப்படி பேசினான் மச்சி அவன் இப்படி சொன்னான் மச்சி நான் சொன்னான்னு சொல்லாத. என்கிட்டையுமே அவங்க தெரியுமா, அவன் இப்படி சொன்னான் தெரியுமா, அவன்கிட்டலாம் போய் கேட்டுறத சொல்லிடாத. இது மாதிரி கோழி கொத்துற வேலை, கோழி மூட்டுற வேலை பயங்கரமாக இருக்கும் நான் கல்யாணம் பண்ண ஆளுக்கு. பொம்பளைத்தனம் ஜாஸ்தி அந்த ஆளுக்கு. நான் கல்யாணம் பண்ண ஆளுக்கு பயங்கரமாக கோழி மூட்டுவான். அவனெல்லாம் நான் நேரடியாகவே சொல்லியிருக்கேன், சீரியஸாக நான் ஆம்பளைங்களில் வந்து கோழி மூட்டுற ஆம்பளைங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் கோழி மூட்டுறதே ஒரு பொழப்பாக வச்சுட்டுருக்குற ஆம்பளை நீ தான். ஆனால் வெளியில் பார்த்தா உன்னை சத்தியமாக வாயே திறக்காத பூச்சின்னு தான் சொல்லுவாங்க. பயங்கரமாக கோழி மூட்டுற வேலை பண்ணுற, நல்லதுக்கே இல்லை. பல பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆகும் இதனால. நான் அவன் முன்னாடியே திட்டியிருக்கேன் நிறைய சண்டையில். ஸோ அதே புத்தி தான் இந்த பொண்ணுக்கும் இந்த பொம்பளைக்கும், ஓகேங்களா. கோழி மூட்டுற புத்தி நிறைய இருக்கும். அப்போ என் வீட்டுக்கு வந்துருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்ல, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்லன்னு சொன்னப்போ அது வந்துட்டு என்ன சொல்லிச்சு, இல்லை ஈஸ்வரி எனக்கு கூட கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் அவருக்கு தான் வந்துட்டு இது மாதிரி அவருக்கு பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஆனால் இதுக்கு தான் பிரச்சனை, இதால் தான்றது அப்படியே மறைச்சி உட்காந்துக்கிடுச்சுங்க அமுக்குனி மாதிரி. அதான் கடவுள் வச்சார் ஆப்பு. இன்னும் இந்த குடும்பத்துக்கு ட்ராக் பண்ணுறாரு. ஏன்னா அது ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது இதுங்க குடும்பத்துக்கு நடக்கிறது. இதுங்க மோசமானதுங்க, அநியாயம் பண்ணியிருக்குங்க. அது வந்து எந்த ஒரு பெண் தெய்வத்தாலையும் கூட ஏற்றுக்க முடியாது, சிவபெருமானாலையும் ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரியான கொடுமை இதுங்க அனுபவிக்க போதுங்க. அதனால தான் அது ட்ராக் ஆகுது. அது இவங்க அம்மா வந்து 2 கண்ணால் பார்த்து ரத்தத்தில் கண்ணீர் வரும்வாங்களே, ரத்த கண்ணீர் வாங்கல, அது வரும் அவ்வளோ அறியாமையே.
அப்போது வேறு என்ன நடக்குது? அந்த ஆளுக்கிட்ட நான் இப்போது அந்த ஜுவல்ஸை வச்சது குழந்தைய எடுத்துகிட்டு போகிறத சொல்கிறேன். அந்த ஜுவல்ஸு அந்த ஆள்கிட்டேருந்து 5,000 எடுத்துட்டேன்ல. எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டில் போனால், அங்கே போனால் கோழிக்கோடு இந்த ஏர்போர்ட்டு, அது என்னது, மலப்புரம் ஏர்போர்ட்டா, கேலிக்கட்லேருந்து ஒரு 1 ஹவருங்க அந்த ஏர்போர்ட்டு. அங்கே போகிறோம். அங்கே போனால் ஃப்ளைட் இல்லை சென்னைக்கு. அப்போ என்னடா பண்ணுறது, ஒன்றும் புரியலையே. சரி, அங்கேருந்து திருப்பி இன்னொரு ஆட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்த டாக்ஸி எடுத்துகிட்டு வந்தேனா, இல்லை ஆட்டோ தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆட்டோ எடுத்துகிட்டு நடுவில் வந்து பால் புட்டி லாக்டோடக்ஸ்லாம் வாங்கிட்டேன். மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு லாக்டோடக்ஸு, ஒரு பேக், அதுக்கேற்ற பேகு, அதுக்கப்புறமேட்டு அந்த டீ கடையில் தான் வந்து நின்று குழந்தைக்கு பாலுக்காக அந்த இது வாங்குகிறேன், சுடு தண்ணி லாக்டோடக்ஸ் கலந்து கொடுக்கறதுக்கு. ஏன்னா நார்மல் பால் கொடுத்துட்டு எதுனா செட் ஆகலைன்னா, அதனால் சுடு தண்ணி மட்டும் வாங்குகிறேன். அதில் லாக்டோடக்ஸை கலந்து ஆற்றி குழந்தைக்கு ரெடியாக வச்சுக்கிறேன் பெரிய பாட்டிலில். அப்புறம் குழந்தைக்கான டவலு, அதுக்கப்புறம் வைப்ஸு, இதெல்லாம் எடுத்து ஹக்கீஸு இதெல்லாம் வாங்கி ஒரு பெரிய பேக்கில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து நேராக சரி 5:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, எங்கே, கோழிக்கோட்டிலேருந்து சென்னைக்கு போகிற ட்ரெயின், அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து இறங்கி பால் எல்லாமே ரெடி பண்ணி கோழிக்கோடு ஸ்டேஷனில் வந்து உட்கார்றேன். இவ்வளோ விஷயங்கள் பண்ண நான் எனக்கு சாப்பிடல, பசி கில்லுது. ஏன்னா மனசில் ஓவர் துக்கம் அடைக்கிறதுனால பசி தெரியல எனக்கு. அப்போ அந்த கேலிக்கட் ஸ்டேஷன் வரும்போது தான் ரொம்ப பசி, கண்ணிலேருந்து போகவே மாட்டுது நடந்த நிகழ்வுங்க எதுவுமே. அழுவாக வந்துட்டுருக்குது, அந்த அழுகையும் நிற்க மாட்டுது, எந்நேரமே போயிட்டுருக்குது. குழந்தைக்கு அந்த இது கொடுத்த உடனே அவனும் பாலும் குடிக்கல. அது குழந்த இனிஷியலாக கொடுக்கும்போது குடிக்கல, அழுதுகிட்டே இருக்கானா. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவன் அழுவ எனக்கு வருது அழுவை. சரி, அந்த ஃபீடிங் ரூம் இருக்கும் பார்த்தீங்களா கோழிக்கோட்டில், அந்த ஃபீடிங் ரூமில் போய் உட்காந்துட்டேன். ஒரு முஸ்லீம் பொம்பளை என்னையே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு என்ன தோணுச்சோ ஏது தோணுச்சோ தெரியல, போய் எனக்கு ஒரு 3 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்த பொம்பளை அந்த பொம்பளை சீரியஸாக சொல்கிறேன். இது நடந்த விஷயம் வந்து ஜனவரி 27, 2016 கோழிக்கோட் ஸ்டேஷனில் ஈவினிங்கு 5:30 மணி ட்ரெயினுக்கு, 5:25 ட்ரெயினுக்கு, சென்னைக்கு போகிற ட்ரெயினுக்கு, மங்களூர் எக்ஸ்பிரஸ்க்கு வெயிட் பண்ணுறேன். ஒரு 2:30 மணி 3 மணி போல் அளவில், ஓகேங்களா, 3:30 இருக்கும், 3:30 இருக்கும். அந்த முஸ்லீம் பொம்பளை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு, அதுக்கு என்ன தோணுச்சுன்னே தெரிலங்க, 3 இட்லி வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட வச்சு, இதை கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னுச்சு. கண்ணில் வந்து தப 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 தபன்னு ஊற்றுது நம்மளுக்கு தண்ணி. ஐயோ, அழுகுறேன் நான். கடவுளே, நீங்கள் கொஞ்சம் நஞ்சம் என்ன சாவடிக்கலை, எக்கச்சக்கமாக குத்தி கொல்றீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரில. குழந்தைய மடியில் போட்டு உட்கார வச்சுருந்தாலும் 2 கையை எடுத்து கும்பிட்டுட்டு வைப்ஸ் போட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்டா. அந்த ஒரு இட்லி என்னால் சாப்பிட முடியல. அப்போயும் அதுதான் அந்த ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா இறங்காதுல்ல வயிற்றில் சாப்பாடு. அந்த ஒரு கஷ்டம் நெஞ்சு அடைக்குது, வயிறு ஒரு மாதிரி ஃபுல்லிங்காகவே காட்டுது. அப்புறம் என்ன பண்ணுறேன், சரி அதான் 3 மாதம் ஆக போதே, இனிமேட்லேருந்து எல்லாம் பழகி தான் ஆகணும். அந்த இட்லியே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, குழந்த வந்து பாலை குடிக்காமல் அழுத குழந்த அந்த இட்லியை அப்படியே மெதுவாக, இவங்க அந்த முஸ்லீம் பொம்பளை வாங்கி கொடுத்த இட்லியை அப்படியே மெதுவாக கையில் வந்து நல்லா மசிச்சு வாயில் வைக்கும் போது அழகாக சாப்பிட்டுச்சிங்க. அதை பார்த்த உடனே அழுதுட்ருக்க நான் அழுகையிலேயே அந்த கண்ணீரோடையே சிரிக்கிறேன். குழந்தை இட்லி சாப்பிடுது ஃபஸ்ட் டைம்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிடுச்சு. ஸோ அங்கேருந்து ட்ரெயினுக்கு கிளம்புறோமா, எதுங்க அன்ரிசர்வ்டு தாங்க, ஏன்னா திடீர்னு தானே கிளம்புறோம், அன்ரிசர்வ் தான் எடுக்கிறேன். அன்ரிசர்வ்டில் என்னோடய நல்ல நேரம் கூட்டமே இல்லைங்க, சுத்தமாக கூட்டம் இல்லை. அந்த அவ்வளோ பெரிய கம்பார்ட்மெண்ட், நல்ல பெரிய கம்பார்ட்மெண்ட் வேறு, கூட்டமே இல்லை. டாய்லெட் கில்லெட்லாம் பக்கத்தில் இல்லை. நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப நீட் அண்ட் டைடி, நல்லா இருந்துச்சு நான் போன கம்பார்ட்மெண்ட்டு. ஓகேங்க, ஒரு ரிசர்வேஷன் மாதிரி இருந்துச்சு, ஒரு புது ட்ரெயின் ரிசர்வேஷன் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி, அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு அந்த ஒரு விஷயத்தில். அப்புறம் என்ன ஆகுது,
வேறு எந்த துணியும் இல்லை ஒரு தொட்டில் மாதிரி கட்டுறதுக்கு கூட. ஆனால் குழந்த வந்து அந்த ஆடுற அந்த ஷேக்குக்கும் அந்த காற்றுக்கும் நல்லா தூங்குறான், நல்லா இதமாக தூங்குறான். அப்புறம் ட்ரெயினில் அந்த பால் குடித்தான், லாக்டோடெக்ஸ் கலந்து வச்சது. அப்புறம் 2 பேர் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 2 பேரோ 3 பேரோ இருந்தாங்க அந்த ட்ரெயினில், ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் தான் இன்னும் 2-3 பேர் வந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு யாருக்குமே வந்து டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் அழகாக வந்து இறங்குற மாதிரி ஒரு ட்ராவல் அது. ஓகேங்களா. அப்புறம் வேறு என்ன ஆச்சு, அப்போ ட்ரெயினில் வந்துட்டுருக்கும் போது எனக்கு இன்னொன்று தோணுது. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இங்கே இருக்காங்க கேலிக்கட்டில். நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு தான் இப்படி ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டேன், எனக்கு அந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு. எனக்கு இப்போ வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து இந்த விஷயம்லாம் வந்து எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறார் போல், இது மாதிரிலாம் ஆயிடுச்சு இந்த வீட்டில் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி. எங்கள் அக்கா வந்து சரி நான் மறுநாள் காலைல அவள் வீட்டுக்கு வந்துடுவா, வந்ததுக்கப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி இருக்கிறா போல். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வீட்டுக்கு போக வேண்டாம், ஏன்னா சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்களே, என் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கல்யாணம் பண்ணது கூட அவங்களுக்குலாம் விருப்பம் இல்லை, குழந்த பிறந்ததுல சுத்தமாக விருப்பம் இல்லை. ஓகேங்களா. நான் என் லைஃப்லாம் வந்து வேறு மாதிரி போகணுன்னே ஒரு கனவு கண்ட, ஒரு நாசமாக போகணுன்னு கனவு கண்ட ஒரு கும்பலோடு தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருந்தேன், சொந்தங்கள் சொல்லிக்கிட்டு. சரியா. என்னால் எனக்கு அந்த இடத்துல போக வேண்டாம், எல்லாருக்கும் வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க தேவையில்ல பேசுகிறதுக்கு நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபார் ரிலேஷனு, ஓகேங்களா, திரிஷூர்காரங்க ஃபார் ரிலேஷனு, அவங்க வந்து இங்கே இருக்காங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க, நார்த் மெட்ராஸ், அந்த மீன் ஏரியா. இது ஃபேமஸான கோயில் கூட இருக்குது, ஐயோ, வடுவடியம்மன் கோவில். வடுவடியம்மன் கோவிலுக்கு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு வடுவடியம்மன் கோயிலேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டருங்க, 500 மீட்டர் கூட இல்லை, ஒரு 300-400 மீட்டர், அதான் 500 மீட்டருக்கும் கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். ஓகேங்களா. வடுவடியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்காங்க அந்த ரிலேஷன்ஸு. அப்போது நான் அந்த பையனுக்கு கால் பண்ணுறேன், டேய் இது மாதிரி ஆயிடுச்சுடா, நான் வந்து வரேன்டா, எனக்கு வீட்டுக்கு போக வேண்டாடா, கொஞ்சம் எனக்கு ஒரு 1 வீக்காச்சும் எனக்கு மைண்ட் ரிலீஃப் வேணும்டா, நீ யோசிக்கவே யோசிக்காத, தயவுசெய்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டான், எதையுமே நீ பேசாத, எனக்கு எல்லாம் புரியுது, நீ எதையும் யோசிக்க தேவையில்ல, எங்கள் வீட்டில் இருந்தேன்னா இந்த கதை எதுவுமே வெளில போகாது, நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு. நான் சரின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா பேசினாங்க, நீங்கள் எதுக்கும் யோசிக்காதம்மாலே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ நேராக வீட்டுக்கு வா, குழந்தைய கையில் வச்சுருக்க, யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை, நீயும் சொல்ல வேண்டாம், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் வா அப்படின்னு. அப்புறம் நான் நேராக என்ன பண்ணுறேன், ஸ்டேஷன் இறங்கின உடனே நானே வந்துடுறேன்டா, நீலாம் வராதுன்னு சொல்லிட்டு இது ஆட்டோ பிடிச்சி புக் பண்ணிவிட்டு போகிறேன். அவங்க வீட்டுக்கு போனோடனே இறங்குனேன். ஒரு 1 வீக் நல்லா ஹாப்பியாக நல்லபடியாக போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா நான் இங்கே தான் இருக்கேன்னு. அது வரைக்கும் எங்கள் அக்காட்ட நான் பேசுகிறேன், ஓகேங்களா, நான் பேசுகிறேன் வீட்டில் இருக்க ஆளுங்கிட்டலாம், நான் இருக்கேன்னா நான் இருக்கேன், அவ்வளோதான், நான் வரமாட்டேன் அப்படி தான் சொல்கிறேன். எங்கே இருக்க மரியாதை, வீட்டுக்கு வந்து உனக்கு வீடுன்னு இருக்குது, இங்கே வா அப்படி இப்படின்றாங்க. இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு வேண்டாம், தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சுற்றி இருக்கவங்ககிட்ட என்னோடய லைஃப் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு, தயவுசெய்து இந்த விஷயம் மட்டும் சொல்லாதீங்க, நான் அதுக்கு தான் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன் அந்த ஒரு இதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை விட்டுருங்க, எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொன்னால், நீ இல்லை வந்தே ஆகணும். அப்புறம் என்ன பண்ணால் கடகடன்னு அந்த 1 வீக்லேயே அண்ணனூர், நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம் பார்த்திங்களா அண்ணனூர், நாங்கள் இருந்ததுக்கே ரொம்ப முன்னாடியே, ரொம்ப ஃப்ரண்ட்லேயே அவள் ஒரு வீடை பார்த்துட்டு அந்த வீடுக்கு ரெண்ட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த வீடை ஃபர்னிஷ் ஆக்கிட்டு, இங்கே பாரு நான் வந்து ஒரு வீடுக்கு டக்கு டக்குன்னு அட்வான்ஸை கொடுத்துட்டேன், ஃபர்னிஷ் பண்ணிட்டேன், நான் அங்கே தான் குழந்தைய வச்சுட்டு, அவளோட குழந்த வந்து அப்போ யூகேஜி படிக்கிறாங்க, ஓகேங்களா, நான் வந்து இங்கே வந்துட போகிறேன், நீ தயவு செய்து இங்கே வந்து இரு ஒழுங்கா, அம்மாவும் இங்கே தான் இருப்பாங்க, அம்மா குழந்தைய பார்த்துப்பாங்க, நீ முடிஞ்சால் வேலைக்கு போனால் போ, இல்லாட்டி கொஞ்ச நாள் குழந்தையோட இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேலைக்கு போன்னு சொல்கிறது வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, மைண்ட் ரிலீஃப்காக, இதுலேருந்து வெளில வரணுன்றதுக்காக, அந்த ஒரு இதில் தான் அவள் சொல்கிறாள். நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, டே இது மாதிரி கூப்பிடுறாடா, ரொம்ப சத்தம் போடுறா, கத்துறாங்க, இந்த மாதிரி வீடை வேறு வாடகை எடுத்துகிட்ருக்காங்கடா
அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் எல்லோரும் அந்த வீட்டுக்கு வாங்க, ஒரு நாளைக்கு வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு இந்த பையனுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு 1 வீக் கழிச்சு, ஓகேங்களா, 1 வீக் கழிச்சு அந்த அண்ணனூரில் பார்த்துருக்க வீட்டில் நான் போயிட்டேன். போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ட்ராவல் ஆகுது. அப்போ நான் அந்த வீட்டுக்கு என்றைக்கு நான் அண்ணனூர் வீட்டுக்கு போனேனோ அப்போதுலேருந்து நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார், என்னோட வட்டியை முதலமாக நானாக கொடுத்த நகையெல்லாம் நான் கேட்கல. நான் வட்டியை நானாக கொடுத்த நகையெல்லாம் நான் கேட்கல. ஆனால் நீங்கள் கேட்டு என்கிட்ட வாங்கினீங்க. இதே ஸ்டேட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 2015லேருந்து ஓடின்ட்டுருக்குங்க. அந்த சண்டையில் என்னை துரத்தி விட்டுச்சு பார்த்தீங்களா, 16 சண்டையில் என்னை துரத்தி விட்டுச்சு பார்த்தீங்களா, துரத்தி விடல, நான் தான் ஓடி வந்துட்டேன். இதுக்கு மேலே இது பேய் கூட்டத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்லேருந்தே அதுங்க தான் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. என்னது 2016லேருந்து நான் அந்த இதுலேருந்து நான் கேட்டுட்ருந்தேன், ஓகேங்களா. அந்த சண்டையில் நான் கேட்டேன், ஒழுங்கு மரியாதையாக நான் பிச்சை போட்ட நகையெல்லாம் எனக்கு வேண்டாம். என் கையிலேருந்து நீங்களாக வாயை திறந்து கேட்டு வாங்கினீங்க பாருங்கள், ரெக்கார்டிங்லாம் இருக்குங்க. அதுங்க கேட்டு நகையை கேட்டு கல்யாணம் ஆன நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம்னு நினைக்கிறேன். ஜனவரி மாதமா டிசம்பர் மாதமே வித்தின் ஒரு 2-3 மந்த்துக்குள்ளே தாங்க கேட்டுச்சு. ஈஸ்வரி, உன்னோட நகையெல்லாம் பெருசாக இருக்கு, அது போடுறது இல்லையே, அதை விற்றுட்டின்னா அதெல்லாம் விற்றா நம்ம கடன் அடைச்சி உட்காந்துடலாம், இல்லாட்டி நீங்கள் தானே அதெல்லாம் கட்டணும் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். நான் சொல்லிட்டேங்க ஏற்கனவே இதெல்லாம் வீடியோவில், இன்னொரு ஆடியோவில். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நீங்களாக கேட்டு வாங்கினீங்க பார்த்தீங்களா, அந்த நகையெல்லாம் வைங்கடி மரியாதையா. அதுக்கப்புறம் வட்டியை முதலமாக இன்னைக்கு வரைக்கும் நான் தான் கட்டின்னு இருக்கேன். உன் புள்ளன்னு ஒருத்தன் இருக்கான் பாரு, கல்யாணம் பண்ண பற்றியா, உன் புள்ளன்னு 2 இஎம்ஐ கட்டினான். அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. அவன் துபாய்க்கு போனதுக்கு அப்புறமேட்டு அவன் சம்பளத்துலேருந்து 2 இஎம்ஐ கட்டியிருக்கான். மொத்தம் 60 மந்த் ஆஃப் 60 மந்த் ஆஃப் அந்த இது பேர் என்னது, இஎம்ஐயில் 2 இஎம்ஐ கட்டியிருக்கான். பாக்கி 58 இஎம்ஐ கட்டினது நான். அவனுக்கு இஎம்ஐ டேட் என்ன, எவ்வளோ இஎம்ஐன்னு கூட தெரியாது. அந்த நாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கூட தெரியாது. அமுக்குனி மாதிரி அமுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தானுங்க. இவ்வளோ நேரம் பொட்டைங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு மரியாதையாக வட்டியை முதலமாக வந்து ஆகணும். எங்கள் அண்ணன் கொடுத்துருவான், 3 மாதத்துலேயே உன் காசு எல்லாம் உன்னை தேடி வந்து சேரும், வாயை முட்டு போ அப்படின்ச்சு. 3 மாதத்தில் எதுக்கு இந்த வாயை நினச்சிட்டு கம்முன்னு வந்துட்டேன். உன் தங்கச்சி அன்றைக்கி அந்த சண்டையில் 3 மாதத்தில் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அதுவும் உங்கள் அண்ணன் தான் கொடுப்பானா. பரவாயில்லப்பா, நீ எனக்கு ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட் இல்லைல்ல உன் சைட்லேருந்து, நீயே கொடுப்பா. நீ எனக்காக என்னைக்காவது ஒரு நாள் உருகியிருக்க, எனக்காக எப்பயாவது ஒரு நாள் யோசிச்சிருக்க. இந்த மாதிரி துணி வாங்கு, இந்த மாதிரி இன்னர் வேணுமா உனக்கு, இந்த மாதிரி ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் வேணுமா உனக்கு, இந்த பூ வேணுமா உனக்கு, மல்லிகை சாமான் வேணுமான்னு தான் கேட்டிருக்கிறே தவிர என்ன காய் வேணும், என்ன நான்வெஜ் வாங்கணுன்னு அதான் நான் உட்காந்து போய் சமைச்சு போடணும், இதுங்க தின்னணும், இதை கேட்டிருக்கே தவிர என்னோடய செல்ஃபை பற்றி என்னைக்காவது நீ கேட்டிருப்பியா? உனக்கு என்ன பிடிக்கும், என்னைக்காவது உட்காந்து பேசியிருக்கியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னைக்காவது உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும், என்ன சொல்கிற? அன்னைக்கு பொண்டாட்டின்ற ஒரு ஃபீல் வரலன்ற, கல்யாணம் ஆன புதுசில் ஒருத்தங்கிட்ட உனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட கல்யாணன்ற ஃபீல் வரணும்ல, பொண்டாட்டின்ற ஃபீலே வரமாட்டுது. அப்புறம் எந்த டேஷுக்குடா நீ வந்து இருந்த? குழந்தெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியேங்க இந்த வார்த்தை விட்டது, அதுக்கப்புறம் தான் குழந்த பிறந்தது, ஓகேங்களா. அப்புறம் எந்த டேஷுக்கு நீ வந்து சொல்ல வேண்டியது தானே? தெரியாமல் காசுக்காக நான் ஆசைப்பட்டு காசுலேருந்து ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் அந்த கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்தை தட்டி கழிக்க தான் உனக்கு கல்யாணமே பண்ணேன். நீ எவ்வளோ பண்ணியிருக்க, அதெல்லாம் தட்டி கழிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு கழட்டி விட்டுறலாம், கேட்கலாம் மாட்டா அப்படின்ற ஒரு இதில் தான், நோக்கத்தில் தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் எனக்கு சத்தியமாக இந்த ஃபேமிலி லைஃப், இந்த குழந்தை குட்டி இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ஜாலியாக இருக்கணும், சரக்கு அடிக்கணும், 4 பொம்பளைங்களை தொடவணும், கண்ட இடத்துல தொடணும் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்போவே. எவ்வளோ ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம் ஒரு பொண்ணோட கல்யாணம் செகண்ட் லைஃப்பில் விளையாடுறது.
சாதாரண நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு, சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கூட இது மாதிரிலாம் தோணாது. இது மாதிரி கேடு கெட்ட குடும்பத்துலேருந்து பிறக்குதுங்க பார்த்தீங்களா, கேடு கெட்ட அப்பா ஆத்தாளுக்கு பிறக்குதுங்க பார்த்தீங்களா, அதுங்க தான் இது மாதிரிலாம் நடந்துக்கிறதுங்க. ஏன்னா அதுங்க பிறவி அது மாதிரி, அதுங்க பிறந்த பிறப்பு அது மாதிரி, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எத்தனை பேருக்கு வந்துட்டு ஒரு வயசானவங்களை இப்படிலாம் பேசுதுன்னு, அந்த வயசானவங்கள நான் வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குதோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு 4 செவுத்துக்குள்ளே உங்களோட வாழ வைக்கிறேன். வாழ்ந்துட்டு ஐயையோ நீங்கள் வாழ்ந்துட்டீங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கூடனா நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வாழ்ந்து பார்த்துட்டு சொல்லுங்கள், எப்பா இது இந்த காலத்து பசங்களை கூட கெடுத்து வச்சுருவோங்க, அம்மா அப்பாவா இதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். வாழ்ந்தவங்களுக்கு 4 செவுத்துக்குள்ளே வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்க கஷ்டம் என்னன்றது தெரியும். வெளியில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வாய் மட்டும்தான் இருக்குமே தவிர, வலிக்க வலிக்க கத்துமே தவிர, அந்த உண்மையான கஷ்டம், அதுக்கு பின்னாடி இருக்க கொடுமை எல்லாம் யாராலையும் அனுபவிக்க முடியாது. ஆளுக்கு வந்தால் வாக்குவாதம். சரி சரி உனக்கு என்ன, அந்த காசு தானே, வட்டியை முதலமாக நான் தந்துடுறேன், ஒரு 3 மாதத்தில் நான் தந்துடுறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எங்கள் அண்ணன் கொடுப்பான்னு சொல்லலை, சாரி என் வீட்டுக்காரன் கொடுப்பேன்னு சொல்லிச்சு. இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் இந்த இடத்துலையே. இது வந்து நேரில் சொல்லிச்சா ஃபோனில் சொல்லிச்சா? என் வீட்டுக்காரன் தந்துடுவான், ஃபோனில் தாங்க சொல்லிச்சு. அப்போனா இதுக்கும் ரெக்கார்டிங் இருக்கணும் கண்டிப்பாக, ஓகேங்களா? இதுக்கும் கண்டிப்பாக ரெக்கார்டிங் இருக்கணும். ஃபோனில் தான் சொல்லிச்சு. என் வீட்டுக்காரு வட்டியை முதலமாக உனக்கு கொடுத்துருவாரு, சரியா? 3 மாதத்துலன்னு சொல்லிச்சு. ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் உன் காசு உன்னை வந்து தேடி வரும் அப்படின்னு. 3 மாதத்தில் நான் கால் பண்ணேன். என்ன உங்கள் தங்கச்சி ஏதோ சொன்னால், என்னப்பா இதுவரையும் 3 மாதம் ஆகிடுச்சுப்பா, நான் அந்த அண்ணனூர் வீட்டுக்கெலாம் வந்துட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, குழந்தைய எடுத்துக்கிட்டு. அப்போது என்னப்பா 3 மாதம் கிட்ட ஆக போகுது ஏதோ சொன்னாங்க, இதுவரையும் எதுவும் வந்து சேரல. சரி நான் இங்கேருந்து அங்கே வாழணும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். திங்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டேன். இன்றைக்கி எந்த திங்ஸுமே இல்லாமல் இருக்கிறேன் நான். எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி எதுவுமே இல்லை. உனக்கு வாங்கி கொடுத்த ஜட்டி பனியனை கூட நீ தான் போட்டுன்னு இருக்க. நீ போட்டிருக்க ஜட்டி பனியன் கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன். என்ன நீங்கள் சொன்னதுக்கு கமிட்மெண்ட்டுக்கான இது எங்கே? ஒன்றுமே காணோம். அப்படி எப்படின்னா, ஏய் உனக்கு காசு தானே வேணும், இவன் துபாயில் உட்காந்துக்கிட்டு உனக்கு காசு தானே வேணும், வட்டி முதலமா நானே தரேன், ஓகேவா? எவ்வளோ எப்போனா ஒரு 3 மாதம் டைம் தா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கேட்குறான். சரிங்க 3 மாதமா எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு 3 மாதம், நீ ஒரு 3 மாதம், டோட்டலாக 6 மாதமா எடுத்துக்கோங்க. மறக்காமல் எனக்கு அந்த இதுவும் வட்டி முதலமாக கொடுத்துருங்க தயவுசெய்து அப்படின்னு. அடுத்த ஒரு 3 மாதம் ஆச்சா, வரல. நல்ல ரைடு விட்டேன் ஒரு நாள். 3 மாதம் நீ, உங்கள் அண்ணன் ஒரு 3 மாதம், 6 மாதம் ஆயிடுச்சு. எங்கே போச்சு கமிட்மெண்ட் கொடுத்தீங்களே, எங்கடி போச்சு? எங்கடி வச்சுட்டுருக்கீங்க உங்கள் தலையும் மூஞ்சியும்? மரியாதையாக வைக்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நான் வந்து உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் வந்து லோன் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த என்னைக்கு அந்த 6 லட்சமாக ரவுண்டாக கொடுத்தான். அந்த 6 லட்சம் என்ன கணக்குனா, நான் வந்து இவனுக்கு லோன் எடுத்து கொடுத்தேன் பார்த்தீங்களா இந்த பொண்ணுக்கு. ஆக்சுவலாக நான் போட்டது வந்து 3 லட்சம் தாங்க அதுங்க அக்கௌண்ட்டில் போட்டேன். ப்ளஸ் என்னோட அந்த என்ன சொல்லுவாங்க, தீபாவளி போனஸ்ஸு, அதில் வந்து ஒரு 2 மோதிரம், ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு தீபாவளி போனஸில் 2 மோதிரம், அதுக்கப்புறம் அந்த லீவ் அண்ட் கேஷ் மேட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 சம்திங் வந்து 20 சம்திங்கா, ஆமாம் 20 சம்திங் வந்து நான் போட்டேன். 20,000 அவன் ஃப்ரெண்டு போட்டான். இவனோட கேஷ் வந்து ஒரு எவ்வளோ வந்துச்சுங்க, 16,000 ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துச்சு இவனுக்கும். இதெல்லாம் போட்டு தான் வளையல் வாங்கினது. அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன, அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து என்ன கணக்கில் அதுங்க வந்துட்டு அந்த 6 லட்சம்னு சொல்லிச்சிங்களோ தெரில. ஆனால் எனக்கு இஎம்ஐயோட மொத்த இஎம்ஐ வந்து கால்குலேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 5 லட்சத்தி சம்திங் வருதுங்க. 3 லட்சத்துக்கு நான் 3 லட்சம் கொடுத்தேன்ல, 3 லட்சம் ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்து, இதுக்கெல்லாம் வட்டி விட்டுருங்க, பேங்க்கோட வட்டி மட்டுமே 5 லட்சத்தி சம்திங் வருது. நியர்லி 6 லட்சம் கிட்ட வருது. ஓகே, நியர்லி 6 லட்சம்லாம் இல்லை, கம்மியாக தான் வரும். மேபி இதுங்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அதுக்கு ஏன்னா நடுவில் நிறைய நகையை வேறு நான் கொடுத்துருக்கேன்ல,
நிறைய நகை கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை. ஓகேங்களா? இந்த பொம்பளைக்கிட்ட கொடுத்த அந்த வளையல் கூட நான் தான் மூட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? நான் எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் நான் ஒரே அந்த தமிழ் ஆளுன்றவாங்க தெரியுமா, அந்த தமிழ் ஆள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் நான் வாங்கினேன். நான் கொடுத்துட்றேண்ணா, எனக்கு கையில் காசு இல்லை, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் என் பையனோட பால் உடிக்கி என்கிட்ட இருந்த நகை காசு அது இல்லாமல் அந்த ஆள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் நான் கேட்டு வாங்கினேன். ஏன்னா கேஷ் வந்து அக்கௌண்ட்டில் இல்லைன்னு சொல்லிவிட்டு இஎம்ஐலாம் வந்துடும் மந்த் பிகினிங்லேயே. அதனால் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் நான் வந்து அந்த தமிழ் ஆள்கிட்ட வந்து கேட்டு, சரிம்மா உனக்கு நான் கொடுக்குறேம்மான்னு சொல்லிட்டு 10,000 ரூபா கொடுத்தாங்க. அதை வாங்கி நான் கம்முன்னு என்னோடய இதுக்கு எக்ஸ்பென்ஸுக்கு வச்சுக்கிட்டேன். திருப்பி நான் அதை தரவே இல்லை. கட்டும் இந்த ஆள் தான் நான் விட்டேன். நான் இந்த ஆள் கட்டட்டும் அப்படின்னு நினச்சின்னு தான் நான் விட்டுட்டேன். அதெல்லாம் கட்டியிருக்கோங்க. ஏமாங்க லட்சமாக பிடுங்கி தின்னதுங்களுக்கு இந்த 10,000 ரூபா கொடுக்க முடியாதா? ஈவன் எங்கள் அக்கா இவனை நம்பி குடும்பம் நடத்துறதுக்கு நான் அங்கே போய் உட்காந்தா எங்கள் அக்கா எனக்கு காசு போட்டுன்னு இருக்குது மாதம் செலவுக்கு, பால் புட்டிக்கும் அதுக்கும் இதுக்கும். இவன் போன அந்த பிகினிங்கு, ஏன்னா போன உடனே அந்த யார் இவருக்கு வந்து நிறைய காசு கொடுத்து இவனை துபாய்க்கு அமிச்சாங்களோ அவங்களுக்கு அந்த காசை வந்து வித்தின் 3 மந்த்தில் செட்டில் பண்ணுறதா சொல்லியிருந்தான்ல. ஸோ மந்த்லி அந்த காசு அவருக்கு கொடுத்துடணும்ல. அதனால் இவங்கிட்ட என்னத்தை நான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா தான் வந்து எனக்கு அமுச்சிட்டு இருந்தான். அவளை எதுவும் தொல்லை பண்ணாதடி நான் போடுறேன் அப்படின்னு. இப்போ தான் போயிருக்கான், அவனே வந்து கடன் வாங்கி போயிருக்கான் அப்படின்னு. இந்த மாதிரி இறக்க குணங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது. அடுத்தவங்க மேலே அடுத்தவங்களோட வாழ்க்கையும் அடுத்தவங்களோட உழைப்பையும் பிடுங்கி தின்றதுங்களுக்கு இது மாதிரி புத்தியெல்லாம் இதுங்க வச்சிட்ருக்குதுங்க. லைஃபுங்க, செகண்ட் லைஃபுங்க. ஃபஸ்ட்டு லைஃபு அம்மா அப்பாவோட, செகண்ட் லைஃபு இது வந்து எனக்கு கனவாக இருந்துச்சு. செகண்ட் லைஃபு நான் என்ன தான் சாமி கும்பிட்டாலும் சம்டைம்ஸ் அந்த சாமியை போய் பயங்கரமாக திட்டுவேன், என்ன குறை வச்சேன்னு. செகண்ட் லைஃப் என்னோடய கனவுங்க, கனவாக இருந்துச்சு. சீரியஸாக அது ஒரு ட்ரீம், பெரிய ட்ரீம். அது நான் சரியாக ஆசைப்பட்ட மாதிரி வாழாத வாழ்க்கைக்கு ஜீரோ ஆக்கிட்டாங்க.